யாருக்கும் கஷ்டம் கொடுக்காமல் அவரவர் வாழ்க்கையை அவரவர் நிம்மதியாக வாழ்ந்தாலே போதும். அடுத்தவர் வாழ்க்கையில் தேவையில்லாமல் தலையிடும் இடத்தில்தான் தேவையற்ற பிரச்சனைகள் தொடங்குகிறது. தேவைக்கு மேலே பொருளும் திறமைக்கு மேலே புகழும் கிடைத்துவிட்டால் பார்வையில் படுவதெல்லாம் சாதாரணமாகத்தான் தோன்றும். தோத்தவன் 1000 காரணம் சொல்லுவான், ஜெயிச்சவன் ஒரே ஒரு பதில்தான் சொல்லுவான், போராடு. யார் சொல்லி இருந்தாலும் எங்கு படித்திருந்தாலும் நானே சொன்னாலும் உனது புத்திக்கும் பொது அறிவுக்கும் பொருந்தாத எதையும் நம்பாதே. நம் வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லை என்பதை உணர ஆரம்பித்துவிட்டால் நமக்குள் இருக்கும் ஆணவம் காணாமல் போய்விடும். இக்கட்டான சூழ்நிலையில் உதவாத எந்த உறவும் இறுதி மூச்சு உள்ளவரை தேவையில்லை என்பதில் வைராக்கியமாக இருங்கள். உண்மைக்கும் உண்மையானவர்களுக்கும் எந்த இடத்திலும் எப்போதும் மதிப்பு இருந்ததே இல்லை. அம்மாவின் துணையோ மாமியாரின் துணையோ இல்லாமல் தனியாக ஒரு பெண் குழந்தையை வளர்க்கிறாள் என்றால் அவள் அனுபவிக்கும் வலியும் போராட்டங்களும் அவளுக்கு மட்டுமே தெரியும். எல்லோர் வாழ்விலும் நாம் மரத்தடி வேராக இருக்க முடியாது. சிலர் வாழ்வில் உதிரும் இலையாகவும் சிலர் வாழ்வில் வெட்டப்படும் கிளையாகவும் இருந்துதான் ஆக வேண்டும். அதுதான் யதார்த்தம். தற்பெருமை என்பது பிறரை வெல்வதற்கான ஆயுதம் அல்ல, நம்மை நாமே வீழ்த்திக் கொள்ளும் ஆயுதம். செய்த பாவங்கள் கேள்வி கேட்கும், செய்த புண்ணியங்கள் பதில் சொல்லும். தூய்மையான இதயம் கொண்டவர்கள்தான் அனைவரையும் நம்புவார்கள். அதனால்தான் அதிகமாக காயப்படுகிறார்கள். ஆணி நிமிர்ந்து நின்றால் சுத்தியலுக்கு பிடிக்காது. அதுபோலத்தான் மனிதன் நிமிர்ந்து நின்றால் சுற்றி உள்ளவர்களுக்கு பிடிக்காது. சந்தோஷமான வாழ்வு என்பதை விலை கொடுத்து வாங்க முடியாது. இருப்பது எதுவோ அதை மகிழ்ச்சியாக நாம் வகுத்து கொள்வதே சந்தோஷமான வாழ்வு. மனக்குறை என்பது விமானத்தில் பறந்தாலும் அழுவது, மனநிறைவு என்பது சைக்கிளில் சென்றாலும் சிரிப்பது. ஒருவரின் தெளிவான குறிக்கோளே வெற்றியின் முதல் ஆரம்பம். கோபம் என்பது வலுவான காற்றை போன்றது. சற்று நேரத்தில் அது தணிந்துவிடும். ஆனால் அதற்குள் பல மரங்களின் கிளைகளை அது முறித்திருக்கும். விழுந்த இடத்தையே பார்த்து கொண்டிருக்காமல் எழுந்திருக்கும் வழியை மட்டும் பார். உலகம் உன் காலடியில். நேரம் எல்லாவற்றையும் மாற்றும் என்று காத்திருக்காதே. நீ மாறினால் நேரம் தானாகவே மாறும். மற்றவர்களை மட்டம் தட்டியே பேசிக்கொண்டு இருக்காதீர்கள். அது உங்கள் மரியாதையை பாதிக்கும். நமக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் என்று நினைக்காதீர்கள். சிட்டுக்குருவி போல் கூடு கட்ட இதுவரை எந்த டெக்னாலஜியாலும் முடியவில்லை. பாசமானவனுக்கு மோசம் செய்பவன் தன்னை விட மோசமானவனிடம் நாசமாவான். கர்மா அதிக சக்தி வாய்ந்தது. எதையும் புரிந்து கொண்டால்தான் தெளிவாகும். அன்பும் சரி, கோபமும் சரி, பிரச்சனையும் சரி, புரியாதவரை அனைத்துமே புதிர்தான். நிம்மதியாக இருக்கிறேன் என யாராலும் எளிதில் சொல்ல முடியாது. வாழ்க்கை அவ்வளவு எளிதில் நிம்மதியை யாருக்கும் கொடுப்பதில்லை. வாழ்க்கையின் உண்மை இதுதான். ஒன்று ஆசைப்படும்போது அது நமக்கு கிடைக்காது. அது கிடைக்கிற அப்போ அந்த ஆசையை நமக்கு இருக்காது. வசதிக்காக சுதந்திரத்தை விற்கலாமா? ஓநாய் சொல்லும் வலிமையான அழகான வாழ்க்கை பாடம்.
உங்களை ஒதுக்கியவர்களெல்லாம் உங்களுக்கு எதிரிகள் கிடையாது. அவர்களை விட அன்பானவர்களை கண்டுபிடிப்பதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தவர்கள். உங்கள் எதிர்காலம் இந்த 5 வினாடிகளில் முடிவு ஆகலாம். இன்று நீங்கள் தொடங்கவில்லை என்றால் 1 வருடம் கழித்தும் இதே இடத்தில்தான் இருப்பீர்கள். உங்கள் பலவீனத்தை மற்றவர்களிடம் சொல்வதற்கு முன் இதை ஒரு முறை படியுங்கள். நம்பிக்கை, முயற்சி, வெற்றி. நம்பிக்கையுடன் செயல்படு, முயற்சியுடன் முன்னேறு, வெற்றி உன்னை தேடி வரும். கடவுள் வழியை காட்டுவார், ஆனால் நடக்க வேண்டியது நாம்தான். எந்த சூழ்நிலையிலும் உன் கண்ணியத்தையும் மன அமைதியையும் இழக்காமல் இருப்பதே உண்மையான வெற்றி. பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை புத்தகத்தின் வெற்று பக்கங்களை போன்றது. பிரச்சனைகள் வருவது இயற்கை. அவற்றை தைரியமாக எதிர்கொள்வதே வாழ்க்கையின் அழகிய கலை. பல அவமானத்திற்கு பிறகே உணர்ந்தேன் யாரிடமும் அதிக உரிமை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று. பேசாமல் இருந்தால் பெரிதாக என்ன மாறிவிடப் போகிறது? மறந்து விடுவார்கள், அவ்வளவுதான் நடக்கும். ராஜாவுக்கு கிரீடம் தேவையில்லை, குணமும் தைரியமும் இருந்தால் போதும். நீ வலிமையாக இருக்க வேண்டுமென்றால் துன்பங்களை தனியாக எதிர்கொள்ள கற்றுக்கொள். உடுத்தும் உடையில் இருக்கும் ஒழுக்கம் உன் பெயரை மட்டுமல்ல, உன் தாயின் வளர்ப்பையும் சேர்த்து சொல்லும். இந்த உலகில் கடினமானவை நிறைய உண்டு, ஆனால் முடியாதது என்று எதுவுமே இல்லை. உன் கையை விட்டு போன ஒவ்வொரு நாளும் திரும்பி வராது. உன் கையில் இருக்கும் போதே வாழ்வை முழுமையாக வாழ்ந்துவிடு. நீங்க கவலைப்படுவதால் இங்கு எதுவும் மாறப்போவதில்லை. விதியை மதியால் வெல்லலாம் என்று சொல்வார்கள். இருள் இல்லையென்றால் ஒளியின் மதிப்பு தெரியாது. தோல்விகள் இல்லையென்றால் வெற்றியின் மதிப்பு புரியாது. ஒரு முறை கேட்டாலே போதும் சிலரின் குரல், அது செவிகளில் மட்டும் நின்றுவிடாது, இதயத்தின் அமைதியையும் மாற்றிவிடும். ஏனெனில் சில உரையாடல்கள் நேரத்தை கடந்துவிடலாம், ஆனால் அந்த குரல்களின் நினைவுகள் மட்டும் என்றும் மனதில் வாழ்ந்து கொண்டேதான் இருக்கும். எதையும் தெரிந்து கொள்ள ஆசையில்லை. ஆழமாக தேன் முட்டாயில் இருப்பது தேனாகவே இருக்கட்டும். எல்லாரும் காலம் ஒரு நாள் வாய்ப்பு கொடுக்கும். சிலர் திருந்துவார்கள் என்று, சிலர் செய்த தவறுகளை நினைத்து வருந்தி வேண்டும் என்று. நீங்கள் அமைதியாய் வாழ விரும்பினால் நீங்கள் பார்த்ததையும் கேட்டதையும் எல்லோரிடமும் கூறாதீர்கள். உன்னை நம்பி ஒரு அடி எடுத்து வை, பிறகு பாதை தானாகவே திறக்கத் தொடங்கும். ஓடும்போது விழுந்து விடுவோம் என்று நினைப்பவனை விட விழுந்தாலும் எழுந்து ஓடுவோம் என்று நினைப்பவனே ஜெயிக்க முடியும்.